ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவர ஆற்றுல தான் இருக்கும். தண்ணி போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் தான் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இதில் மீன்லாம் பிடிக்கிறாங்க ஒரு பாட்டி. நம்ம அதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குது, இந்த ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. மீன்லாம் நிறைய போயிட்டுருக்கு போல். மீன்லாம் நிறைய பேர் பிடிக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே பாட்டி மீன் பிடிக்கிறாங்க. அது மீன் பிடிக்கிறாங்களா, தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாம் அவங்க போய் கேட்போம். அவங்க பார்த்துட்டு எதாவது எப்படி சொல்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். மீன் பிடிச்சிங்களா? ஒன்றுமா பிடிக்கல. இப்போ ரெண்டுத்துலேயும் போட்டிருக்கீங்க. தக்க மேலே முள்ளு அந்த பூச்சி கொதிச்சுனாக்கா தக்க உள்ளே போயிடும். தக்க உள்ள போனால் மீன் இருக்குன்னா மீன் நாகப்பூச்சி மண்புழு தானே? ஆமாம் ஆமாம். போட்டோ எடுத்துக்காத. பாட்டியும் நானும் சேர்ந்து மீன் பிடிக்கிறோம். என்ன பாட்டி? ஒன்று கண்ணால கடிச்சதால எடுத்து கூட காஞ்சி மீனே வர மாட்டுது, தண்ணி தான் நிறையா இருக்கு. அச்சோ, பொறிகிரி போட்டா வருமோ? ஓ, மேலே வரும். பாட்டிக்கு தூண்டில்ல மீன் கிடைக்கல, அதனால் கரையோரமாக ஒதுங்கும் பார்த்தீங்களா, அந்த மீனை பிடிச்சிட்டு இருக்கோம். அதுதான் பாட்டிக்கு நிறைய மீன் கிடைக்குது. ஃபைனலாக எவ்வளோ மீன் இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாட்டி நானும் வேறு இடத்த தேடி மீன் பிடிக்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். பாட்டி இங்கே கொஞ்சம் இருக்கு, அங்கே கொஞ்சம் இருக்கு. சரி, எடுத்துட்டு வாங்க. இன்னும் அந்த இடத்துல தண்ணி இருக்கு போல, அதனால தான் அப்படி கிடைக்குது போல. உழுவையா? பாட்டி தூண்டில் போட்டு எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. அதை போய் பாருங்க, ஓடுது, கச்ச கச்ச கச்சன்னு ஓடுது. எகிரிச்சு எகிரிச்சு, ஐயோ ஓடி போச்சு. பாட்டி எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறாங்க பாருங்க தூண்டில் போட்டு. அப்பா இதில் எடுத்துருவோம். சூப்பர் பாட்டி. அந்த மூலையை கவர் பண்ணு. ஒன்றும் இல்லை.
வந்துருச்சு இல்லைம்மா எகிரி போகுது பாட்டி. ரெண்டு பாட்டி டப்பு எகிரி ஓடிடுது. அப்படியே வாங்க, இங்கே நிறைய இருக்குது. அதை பாருங்க, பெருசாக இருக்குது. அப்படியே முடியும் பாட்டி. புஷ்ட கொடுத்துங்க பெரிய மீன். பெரிய மீன் பாட்டி ஒன்று விட்டுட்டேன், நீங்கள் டப்புன்னு விட்டுக்கிறீங்க. விடல அந்த இங்கே அழைச்சினா மீன் வரும்னு நான் கை விட்டேன். பெரிய மீன். ஆனால் நான் பார்த்துட்டு டப்புன்னு தூக்கிட்டேன், நீங்கள் விட்டுடுறீங்க. சுத்தமா ஆனால் விட்டா போ. வானம் விட்ட வந்துட்டேன். குழம்புனால எனக்கு தெரியும். அதையும் பறக்க விட்டுட்டீங்க. அதுதான் பறந்து ஓடிடுச்சு. சின்னதாக ரெண்டு இருக்குது. தூக்குங்க. பெருசு இருந்தது எகிரி குச்சி ஓடிடுச்சு. நீங்க தூக்கவே இல்லை. ஐயோ அது இல்லை, இன்னொன்று இருக்குது. வந்துடுச்சு. பெருசாகுது பாட்டி, பெருசாகுது பாட்டி. துள்ளுது. தோணுக்குது சின்னதாக. அது மூடி போடுமா? எங்க போய் எகிரி குச்சி ஓடி போடுறா? இருக்கு. அதை பாருங்க, நான் பார்த்துட்டேன்ல. டப்புன்னு எகிரி ஓடுறோம் பாருங்க. இந்த மாதிரி பெரிய மீன் விட்டுறோம் நம்ம. அட்டி டப்புன்னு போட்டு டப்புன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபைனலாக நானும் பாட்டியுமா மீன் முடிச்சிருக்கோம். அதை நான் காமிக்கிறேன். தூண்டில் போட்டு பிடிக்க முடியல, ஆனால் பாட்டி நானும் இந்த அவங்களோட புடையை வச்சு பிடிச்சிட்டோம். பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் எவ்வளோன்னு காமிக்கிறேன். மணலில் கொட்டுற பாருங்க. மணலில் கொட்டி எப்படி இது எல்லாத்தையும் காமிக்கிறேன். பார்த்துட்டு அப்படியே பாட்டிக்கிட்ட கொடுத்துருவோம். இங்கே பாருங்க, பாட்டி போய் புடையை க்ளீன் பண்ண வரும் போய்க்கிறாங்க. மீனை கீழே கொட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறா. பாருங்க எப்படி குதிக்கிறாங்க, எல்லாரும் குதிக்கிறாங்க. இப்போ இந்த மீனை பாட்டிக்கிட்ட நம்ம கொடுக்குறோம். அந்த மீன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அப்படியே பாட்டி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய். மீன் பிடிச்சாச்சு. நானும் பாட்டி தான் மீன் பிடிச்சோம். ஓரளவு பிடிச்சிருக்கோம். போதும்ல பாட்டி? அதனால் நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு வரேன் பாட்டி. பாய்.